அனைவருக்கும் வணக்கம். இது சண்டே vlog. இன்றைக்கு நான் சண்டே உடனே போட இயலாமல் போயிட்டுது எல்லாம் எடிட் பண்ணி, அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது சண்டே vlog போட. இது நான் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போன vlog. காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4:30க்கு வந்தேன். இது நான் கணவாய வேண்டி க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன் கறிக்கு. இவ்வளவும் கறிக்கு கணக்கு, எனக்கு ஒரு நாள் கறிக்கு இவ்வளவும் கணக்கு. அதால் இதில் கொஞ்சத்தை எடுத்து நான் ஃப்ரீசர் பண்ணிடுவேன். இது கனவா முட்டை. நான் வளமையாக எனக்கு இது கனவா முட்டைன்னு தெரியாது முதல். இப்போ அப்பா எனக்கு க்ளீன் பண்ணி தந்ததால் தான் எனக்கு இது கனவா முட்டைன்னு அவர் எடுத்து வச்சுருந்தார் தனியாக. அப்போ ஓகே, இதையும் போட்டு சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு அவர் சொன்னபடியால் அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கத்தரிக்காய் கறிக்கு இறால் கூனி போட்டேன் நான். ஊரில் இருந்து அப்பா கொண்டவர் கொஞ்சம் கூனி, அதெல்லாம் இறால் கூனி போட்டு சமைச்சேன் நான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறால் கூனி போட்டு சமைச்சா. இது கனவா கறி கொதிக்குது. நான் ரெசிபி ஒன்றும் இதுக்கு போட இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிபி எடுத்து போடுறேன். தனி ரெசிபியாக நான் போடுறேன் இந்த வீடியோவை. நல்லா புளி ஊற்றி நல்லா இது கனவா கறி நல்லா கொதிக்க இருக்குது. இது ஆட்டாமா புட்டு நான் ஆட்டாமா வறுத்தேன். ஏன்னா கோதுமை நான் பெருசாக பாவிக்கிறது இல்லை. ரெண்டுக்கும் ரொட்டிக்கு கூட நான் பாவிக்க மாட்டேன். புட்டு ரொட்டி எல்லாமே நான் ஆட்டா மாவில் தான் நான் செய்வேன். நான் சப்பாத்தி எல்லாமே ஆட்டா மாவில் தான் நான் செய்கிறது. ஆட்டா வறுத்து புட்டு குழச்சி வச்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கோதுமை புட்டு எப்படி வருமோ அதை விட இது டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதில் நான் சிரட்டை புட்டு அவிச்சேன். நான் மாவறுத்து புட்டை வச்சு சிரட்டையில் புட்டு அவிச்சேன். நான் கணக்க புட்டு அவிக்கையில் 2 தடவை தான் இதில் போட்டு வச்சேன்னா, மிச்சத்தை நான் குழல் புட்டில் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லாமல், இது சின்ன சிரட்டை தான். நீங்கள் அப்போ டைம் இல்லை. பெரிய சிரட்டையாக இருந்தால் உங்களுக்கு குயிக்காக போட்டு எடுத்துடலாம். இது 2 புட்டு எடுத்து உங்களுக்கு வீடியோ காட்டினேன்னா, என்ன துஷி கேட்டவர் சிரட்டை புட்டு அவிச்சு தாவேண்ட ஒரு வீடியோ லிங்க் அனுப்பி நான் கணக்க சாப்பிடையில் புட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய கறி வச்சு சாப்பிட்டேன் நான். இது என் மகள்ற பேன் கேக். அவள் இரவு ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னுட்டா. அவைக்கு காய்ச்சல், அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடையில. நெய் போட்டு பேன் கேக் சுட்டு கொடுத்தேன். இது 2 சுட்டது இதுலேயே ஒன்று தான் அது சாப்பிட்டது. அதுக்கு பிறகு மிச்சம் சாப்பிடையில, அது அப்படியே இழுவட்டு கொண்டு கிடந்தது சாப்பாட்டில். மற்றது இது என் ஹேருக்குரிய ஒரு ரெசிபி ரெமெடி மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயிலில் கொஞ்சம் போல் எடுத்து அதுக்குள்ளே ரோஸ்மேரி கிராம்பு இவ்வளவும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக ஊற வச்சு போட்டு டபுள் பாயில் பண்ணணும். டபுள் பாயில் பண்ணி போட்டு அதை எடுத்து ஆற வச்சு போட்டு தலைக்கு பூசினீங்கன்னு சொன்னால் தலையில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாம், இப்போ குளிர்காலம் தானே டேண்ட்ரஃப் வரும், என்றால் அது குயிக்காக ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் வரும், அதுவும் இல்லாமல் போகும். அதே நேரத்தில் உங்களுக்கு குட்டி பேபி ஹேர் எல்லாம் வளர்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். எல்லா உமன்ஸ் எல்லாருக்குமே முன்னுக்கு முடி இல்லாமல் போகும். இதை நீங்கள் செய்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.